ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவு 60-65 வயதானவர்களுக்கான பதிவுங்க. இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கும். வயதானவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் பகிரும்போது படிக்கும்போது எல்லாருக்கும் கேட்கும்போது இளம் வயதுமான எல்லாருக்கும் நல்லா இருக்கும் இல்லையா? இந்த உலகமும் வேகமாக ஓடிட்டுருக்குங்க. நம்ம இந்த வேகத்தில் மறந்து போகப்படுபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதியவர்கள் தான். இந்த பதிவு அவர்களுக்காக, அவர்களின் மனதுக்காக, அவர்களின் வாழ்வுக்காகங்க. வயது ஒரு எண் தான் தவிர, ஆனால் அந்த வயதோடு சேர்ந்து ஒரு அனுபவமும் அறிவும் பொக்கிஷம் தானுங்களா. இந்த வீடியோவில் முதியவர்களின் வாழ்க்கை எளிமையாக்கும் முக்கியமான தகவல்களை பகிர இருக்கிறோங்க. முதியவர்களே, நீங்கள் தனியாக இல்லை. இந்த பதிவு உங்களுக்காக, உங்கள் மன நிம்மதிக்காக தான். ஒரு குடும்பத்தின் அடையாளம் அதன் முதியவர்கள் தான். அவர்களை புரிந்து கொள்வதும் கவனிப்பதும் நம்முடைய கடமைங்க. மகன் மகள் அவங்களுடைய கடமை. இதுவும் ஒரு நினைவூட்டல் தான் அவங்களுக்கு. சரிங்களா? இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ளதாக தான் இருக்கும். 60-65க்கு மேலே இருக்காங்க இல்லையா, அந்த இருபால் நண்பர்களுக்குமான முக்கியமான டிப்ஸுங்க. என்னன்னா, தனியாக இருக்கும் எத்தனை பேர், நாங்களும் சீனியர் சிட்டிசன் தான். தனியாக இருக்கும் எத்தனை பேர், மகனோ மகளோ வெளியூரில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம சுமையாக இருக்க போகிறதில்ல. எத்தனை பேர் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக தனிமையாக இருந்தாலும் இருக்கும். இருந்தாலும் சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோமே. என்னன்னாங்க, முதல்ல பாத்ரூம் செல்லும்போது தனியாக இருந்தீங்கன்னா கதவை சாத்தாமல் தாப்பல் போடாமல் போகிறது பரவாயில்லைங்க. அது இல்லை, வயதாக அது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கூட தவிர்க்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த வீட்டில் தண்ணி தொட்டுட்டு தரையெல்லாம் தொடச்சிட்ருப்பாங்க இல்லையா, மாப் போட்டுட்ருப்பாங்க. அந்த டைமில் கண்டிப்பாக நடக்க வேண்டாங்க, குறுக்கலையும் நெடுக்கலையும். சரிங்களா? ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்துக்கலாமே. அடுத்தது 3வதாக பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பொருட்களை எடுக்கிறது, சுத்தம் செய்கிறது, அப்புறம் துணிகளை காய போடுறது, இதெல்லாம் செய்யலாம். ஆனால் ஸ்டூல், நாற்காலி, பெஞ்சு இது மேலெல்லாம் ஏறி செய்யாதீங்க. நம்ம சின்ன வேலை நம்ம செய்கிறது ரைட்டு தான், முக்கியமாக தவிர்த்துக்கோங்க. ஸ்டூலு, நாற்காலி, பெஞ்சு இது மேலெல்லாம் ஏறாதீங்க. திடீர்னு தடுமாற்றம் வந்துடும். தெரியுங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கார் இருக்கவங்க இருப்பாங்க, இருபாலருக்கும் சொன்னோம் இல்லையா, ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் 2 பேருமே ட்ரைவ் பண்ணுறாங்க. ஆனால் தனியாக கண்டிப்பாக ஓட்டிகிட்டே போகாதீங்க. துணைக்காட்சி ஒருத்தர் கூட்டிகிட்டு போங்க. அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பேச்சு துணைக்கும் இருக்கும். அடுத்து மாத்திரை மருந்துகளை எல்லாம் வேலைக்கு சாப்பிட்ணும், தவறாமல் எடுத்துக்கணும். அது எழுதி கூட வச்சுக்கலாம் ஒரு சீட்டில், என்னென்ன சாப்பிட்ணும் அப்படின்னு. மறந்துடுறவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம நம்மளுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்மளை சந்தோஷப்படுத்துகிற விஷயம் இருக்குது. அதெல்லாம் யாருக்கோசரமும் விட்டு கொடுக்க வேண்டாம். நம்ம அந்த விஷயத்தை வச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு போகலாமே. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க்குக்கே பணம் எடுக்க செல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பணமாக இருந்தால் பரவாயில்ல, நிறைய எடுக்கிறோம் இல்லை, தனியாகவே போக வேண்டாங்க, யாராவது கூட்டிகிட்டு போங்க. அதனால் அதுதான் நல்லது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கவங்க, ரொம்ப கம்மியாக பணம் எடுக்கிறவங்க பரவாயில்லை. சரிங்களா? வீட்டில் தனியாக இருக்கும்போது கண்டிப்பாக யாரும் அறிமுகம் இல்லாதவங்க வந்தாங்கன்னா நம்ம தவிர்த்துடுவோம். ஆனால் கூட மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் ரொம்பவும் பயமாக இருக்குது. எதை பார்த்தாலும் யாருமே அந்நிய மனிதர்கள்லாம் அவ்வளோ இதாக இல்லை. சரிங்களா? அடுத்தது கூடிய வரைக்கும் பெட்ரூமு, பாத்ரூமு, டாய்லெட் இதிலெல்லாம் என்னது அவசரம்னா கூப்பிட்ற மாதிரி ஒரு காலிங் பட்டன் வச்சுக்கோங்க. ஏதாவது அசாதாரணமான சூழல் இருந்ததுன்னா அழைப்பதற்கு கண்டிப்பாக உதவுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வயதில் என்ன எதை பற்றி கவலைப்பட மாட்டோம், வாழ்க்கைன்னு ஓடிக்கிட்டே இருப்போம். வயதான காலத்தில் வாழ்கிற காலத்தில் உடல் நலம், மன அமைதி, மன மகிழ்ச்சி, அப்புறம் உறவினர்கள், நண்பர்கள் தொடர்பு, இதெல்லாம் மற்றும் துணை, இதெல்லாம் மிக மிக அவசியங்க. எல்லோரிடமும் இனிமையாக பழகலாமே. ஏன்னா நல்லது இல்லையா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் பற்றிய சிந்தனையெல்லாம் வேண்டாங்க. நிகழ்காலத்தை மட்டும் யோசிங்க. அதை முழுமையாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அனுபவிக்கலாம். எல்லாருக்கும் எல்லா வளமும் இறையருளால் குருவருளாலும் கிடைச்சிட்டு தான் இருக்குது.
எல்லாரும் அதை அனுபவிச்சுட்டு எல்லாருக்கும் நன்மை பயக்கிற மாதிரி இருக்கலாம். சரிங்களா? துணையுடன் வாழ்கிறப்ப எந்த துயரமும் இல்லைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக தான் இருப்பாங்க. சப்போஸ் ஒருத்தர் இழந்து ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மனைவி இழந்தவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தனிமை ஆண்களுக்கு கஷ்டங்க. ரொம்ப பெண்கள்னால் கணவனை இழந்துட்டாங்கன்னா ஜீரணிச்சிட்டு பிள்ளைகளோட போய் சேர்ந்து கொள்வாங்க. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்கன்ட்டு சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை செயல்லையும் மாற்றிக்கணுங்க. வயதாயிடுச்சின்னு ஒதுங்கி போகாமல் மனநலத்தை பார்த்து தினமும் யாரிடாவது பேசுங்க. பிடித்த பாடல், தெய்வ பாடல்லாம் படிக்கிறது கேட்குறது ரொம்ப முக்கியம். கவலை உள்ளேயே வச்சிட்ருக்க வேண்டாம். மனசு நலமாக இருந்தால் தான் உடலும் நலமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் உடல் நலம் உங்கள் கைகளில் தாங்க. சிறிய பழக்கங்கள் பெரிய ஆரோக்கியம் தரும். இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் வயதான உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன். அம்மா அப்பா எல்லாருமே. அதனால் வயது அதிகமாக உடல்நிலை சரியில்லாமல் போயிடுமோ அப்படின்னு பலருக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, சில எளிய பழக்கங்கள் இருந்தாலே முதியோர்களை ஆரோக்கியமாக வாழலாம். என்னன்னா உணவு தான் மருந்து. அதனால் காலை உணவை எப்போவும் தவிர்க்க மாட்டாங்க கண்டிப்பாக வயதானவங்க. எளிமையான கஞ்சி, ஓட்ஸ், இட்லி, அப்புறம் இதெல்லாம் மட்டும் சாப்பிட்டா போதும். அதிகமாக எண்ணெய் எடுத்துக்காமல் இருந்தாவே நல்லதாக இருக்கும். வயதில் மூத்தவர்கள் தான் குடும்பத்தின் பொக்கிஷம் தான் நான் சொல்லுவேங்க. அவங்களுக்கு உடல் நலம் தான் முக்கியம். அதனால் கண்டிப்பாக அதை பயனுள்ளதாக பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வயதான நண்பர்கள், உறவினர்களுடன் பகிருங்க. ஆரோக்கியமாக வாழ்வோம், நிம்மதியாக வாழ்வோங்க.